نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நேர காலத்தோடு இந்த இடத்தில் நம் எல்லோரையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தஆலா யாரை நேசிக்கிறானோ விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் தெளிவையும் விளக்கத்தையும் கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஜுமாவுடைய கடமை என்பது ஒரு மனிதன் அவனுடைய மார்க்க அறிவை வளர்த்து கொள்வதற்கான ஒரு சபை. இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்ல. இமாம் ஹுத்துபா செய்வார், நாம் வேறு சிந்தனைகளில் இருந்துவிட்டு 2 ரக்காத் தொழுதுவிட்டு சென்று விடலாம் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. நாம் இங்கு பேசப்படுகின்ற விடயங்களை அவதானித்து கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை அமலாக கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீயத்தோடு தான் நாம் உட்கார்ந்திருக்க வேண்டும். அந்த இல்ம், அந்த அறிவுதான் பயனுள்ள அறிவாக இருக்கும் என்ற செய்தியை நாம் ஆரம்பத்தில் நம்முடைய உள்ளத்தில் பதித்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனித சமூகத்தை படைத்தது பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. நாம் மனித வர்க்கத்தை, ஜின்களை நாம் இபாதத் செய்வதற்காக, என்னை வணங்குவதற்காக நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். அப்போ மனித சமூகம் படைக்கப்பட்டதினுடைய நோக்கம் அல்லாஹுவை இபாதத் செய்ய வேண்டும், அல்லாஹுவை வணங்க வேண்டும். அல்லாஹுவை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் எங்களை படைத்திருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா மனிதனுக்காக படைத்திருக்கிறான். மனிதனை அல்லாஹு தஆலா தன்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஹுவல்லஸீ ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் அல்லாஹு தஆலா உங்களுக்காக படைத்திருக்கிறான், உங்களுக்காக நாங்கள் படைத்திருக்கிறோம், அவன் மனிதர்களுக்காக படைத்திருக்கிறான் என்பதாக குர்ஆனிலே சொல்கின்றான். ஆனால் மனிதர்களை, ஜின்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது, என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹுவை வணங்குகிறோம் என்பதில் சரியாக இருக்கிறோமா? உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் லியஅபுதூன், வணங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள், வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மக்களும் வணங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். என்ன கேள்வி என்றால், யாரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள்? எல்லாரும் வணங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். யாரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள்? உலகத்தில் நாம் மதமாக இன்ன மதம், இந்த மதம், இந்த மதம் அப்படி பிரித்து பார்க்கிறோம். ஆனால் நாம் முஸ்லிமாக ஒரு தாய் தகப்பனுடைய வயிற்றில் பிறந்தாலும் நாம் சில கட்டங்களில் அல்லாஹுடைய வரம்புகளை மீறி செல்கின்ற பொழுது வேறு தெய்வங்களை கடவுளாக எடுக்கின்ற நிலை வருகிறது. எப்படி? நாம் நினைத்து கூட பார்க்க மாட்டோம். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அஃபரைத மன் இத்தஹத இலாஹஹு ஹவா. நபியே, தனது மனோ இச்சையை தெய்வமாக எடுத்தவரை நீர் பார்த்தீரா? ஹவா, நம்ம சொல்லுவோம் என்ன, ஹவா பிடிச்சிருக்குது, ஹவா. ஹவாண்டா என்ன? மனோ இச்சை. இந்த மனோ இச்சையை இலாஹாக, குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ்,
மலிக்கின்னாஸ் அல்லாஹ், இலாஹின்னாஸ் அல்லாஹ். அந்த இலாஹ் மனிதர்களுடைய இலாஹ் அல்லாஹ் என்று சொல்கின்றான். இங்கு அதே மனிதன் மனோ இச்சையை இலாகாக எடுக்கிறான் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். மனோ இச்சையின் அடிப்படையில் மார்க்கத்தை விளங்கிக் கொள்கிறான், மனோ இச்சையின் அடிப்படையில் வணங்குகிறான், மனோ இச்சையின் அடிப்படையில் வழிபடுகிறான் என்றால் அவன் அப்துல்லா என்று பெயர் வைத்தாலும் முஹம்மது என்று பெயர் வைத்தாலும் அவன் வணங்கி கொண்டிருக்கிற தெய்வம் வேறு. அல்லாஹ் அதை குர்ஆனில் சொல்கின்றான். அஃபரைத மனித்தஹத இலாஹு ஹவா. இதொண்டு. அதே போன்றுதான் இது போன்று அல்லாஹு தாலா நம்முடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு அல்லாஹு தாலா பல தெய்வங்களை குர்ஆனில் அடையாளப்படுத்துகிறான். உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன். இது ஹவா, மனோ இச்சையை தெய்வமாக எடுத்துக்கொண்டவர்கள். அதே மாதிரி அல்லாஹு தாலா சொல்கின்றான், வஇன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்தி யுதில்லூக அன் சபீலில்லாஹ். பெரும்பான்மையானவர்கள் செய்கிறார்களே, பெரும்பான்மையானவர்கள் இப்படி செய்கிறார்களே, செயல்படுகிறார்களே என்று சொல்லி ஆதாரம் இல்லாமல் மனிதர்களை தங்கி, மனிதர்கள் எல்லோரும் செய்கிறார்கள் எனவே இது சத்தியம், இது உண்மை என்று மனிதர்கள் பெரும்பான்மையை ஆதாரம் இல்லாமல் பின்பற்ற போனால் அந்த பெரும்பான்மை என்பது உங்களை வழிகெடுத்து விடும் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். எனவே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம் யாரை வணங்குகிறோம்? மனோ இச்சையை வணங்குகிறோமா, அல்லது பெரும்பான்மை என்ற அந்த மாயைக்கு பின்னால் செல்கிறோமா, அல்லது வேறு எங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வங்களை நாங்கள் வழிபடுகிறோமா? ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயிஸ் அப்து தீனார், தாயிஸ் அப்து திர்ஹம். தீனாருடைய அடிமை, திர்ஹமுடைய அடிமை என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன? அப்துல்லா என்று சொல்பவன் ரூபாய்க்கு அடிமையாகி விடுவான். சில பொழுது காசு பணத்தை சம்பாதிப்பதற்காக பள்ளிக்கு முன்னால் கடை இருக்கும், அவருடைய பெயர் அப்துல்லா, ஆனால் அவர் தொழுகைக்கு வரமாட்டார். அப்போ அவர் யாருடைய அடிமை? வீட்டில் பேர் வச்சிருப்பாங்க முஹம்மது என்று, ஆனால் அவர் அப்துர் ரூபா அல்லது அப்து திர்ஹம், ரூபாயினுடைய அடிமை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாவற்றையும் உலக கண்ணோட்டத்தில் பார்த்து பழகி போய்விட்டோம். என்னுடைய ஐடென்டி கார்டு, பெர்த் சர்டிஃபிகேட், இப்படி நான் முஸ்லீம் என்ற அடையாளத்தோடு இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இருக்கின்ற பாதை, நாம் இருக்கின்ற வழி, நாம் பயணிக்கின்ற பாதை சரியானதா என்பதை பரிசீலித்து கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், ஸஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஓதுகின்ற பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் உன்னிடம் நான் நேர்வழியை கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழியில் இல்லைன்னா வேற யார் நேர்வழியில் இருப்பாங்க? நேர்வழியை சொல்லிக் கொடுக்க வந்தவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கேட்கிறேன். இந்த சமூகத்துக்கு படித்துக் கொடுக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் உன்னிடம் நேர்வழியை கேட்கிறேன். வத்துகா, இறையச்சத்தை உன்னிடம் கேட்கிறேன். அல்லாஹுடைய தூதரை விட இறையச்சமுடையவர் வேறு யார் இருக்கிறார்? வத்துகா, இறையச்சத்தை, இறை உணர்வை யா அல்லாஹ் உன்னிடம் கேட்கிறேன். வல் அஃபாஃப, நீ ஹராமாக்கி ஒவ்வொன்றை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் கினா, செல்வந்த நிலை, உன்னை தவிர வேறு யாரிடமும் சென்று விடாத ஒரு செல்வந்த நிலையை எனக்கு போதுமென்ற தன்மையை என்னிடம் ஏற்படுத்தி விடியா அல்லாஹ் என்று அல்லாஹுடைய தூதர் அடிக்கடி கேட்ட 4 விடயங்கள் இது. அதிலே முதலாவது கேட்டார்கள் ஹுதா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா. நாம் பிறந்தோம் முஸ்லிமாக, வாழ்கிறோம் முஸ்லிமாக. நாம் சாதிக்கின்ற சாதனை, மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? இந்த உலக மக்கள் எல்லோரும் உங்களை பார்த்து சாதனை செய்து விட்டீர்கள், அல்லது உலகத்தினுடைய வரலாற்று புத்தகத்தில் பதியப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை மக்கள் பாராட்டுகிறார்கள், புகழுகிறார்கள். ரோட்டு வழியை நடந்தெறிஞ்சு அவங்களெல்லாம் புகழ்கிறாங்க. இப்படி இதல்ல சாதனை. சாதனை என்றால் என்ன தெரியுமா? முஸ்லிமாக மரணிப்பது தான் மிகப்பெரிய சாதனை. ரசூலுல்லாஹுடைய தந்தையினுடைய சகோதரருக்கு கிடைக்காத பாக்கியம், ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தைக்கு கிடைக்காத பாக்கியம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவிக்கு கிடைக்காத பாக்கியம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்து மரண வேளையில் அந்த கலிமா இல்லை என்றால், முஸ்லிமாக மரணிக்கவில்லை என்றால் அதைவிட துரதிர்ஷ்டவச நிலை வேறு எதுவுமே கிடையாது. அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான்,
யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக மரணித்து விடுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் கேட்டது, யா அல்லாஹ் நான் முஸ்லிமாக மரணிக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்ன முஸ்லிமாக மரணிக்க செய்ய. அல்லாஹ் முஸ்லிம் என்ற அடையாள முஸ்லிம் அல்ல, அகீதாவில் உறுதியாக இருந்த முஸ்லிம், கொள்கையில், ஈமானில், நம்பிக்கையில், விசுவாசத்தில் கூட்டு சேர்க்காத ஒரு தெளிவான கொள்கையில் வாழ்ந்து மரணிக்கிறவன் தான் உண்மையான முஸ்லிம். அதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்ய அல்லாஹ். அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, நேர்வழியை தாயா அல்லாஹ், நேர்வழியை உன்னிடம் கேட்கிறேன் யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் பெரிய சாதனை. நாம் இன்று வாழுகிறோம், நான் முஸ்லிமாக மரணிப்பேனா இல்லையா? யாராவது தைரியமாக நான் முஸ்லிமாக தான் மரணிப்பேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? கடைசி நேரம் எப்படி அமையும் என்று தெரியாது. ஒரு மனிதன் அமல் செய்து செய்து அவனுக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையிலே இல்லாதிரா ஒரு முளம்தான் இருக்கும். ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப் ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின் நார், கடைசி நேரத்தில் நரகவாதியில் அமல் செய்வார், நரகத்துக்குள்ளே சென்று விடுவார். ஒரு மனிதர் கடைசி வரை சொர்க்கவாதியில் அமல் செய்வார், ஆனால் கடைசி நேரம், கடைசி சொர்க்கத்துக்கு போகிற கடைசி நேரத்தில் அவர் நரகவாதியாக மரணிக்கிற சூழ்நிலை இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கிறார்கள், சஹீல் புகாரியிலே ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரோடு போராடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய படையில் இருக்கிறார். போராட்ட களத்திலே மும்முரமாக அவர் வீரத்தோடு செல்கிறார். காஃபிர்களை வெட்டி வீழ்த்தி விட்டு செல்கிறார். சஹாபாக்கள் வியந்து சொன்னார்கள், இவர் ஒரு சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். இவர் ஒரு சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவர் நரகவாதி என்று. சஹாபாக்குடைய பார்வைக்கு எப்படி போராட்ட களத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக, அல்லாஹுக்காக போராடி கொண்டிருக்கிறார், முனைப்போடு வீரத்தோடு முன்னேறி செல்கிறார், காஃபிர்களை வெட்டி வீழ்த்தி கொண்டு செல்கிறார் போராட்ட களத்தில். இப்போ இதை விட வேற என்ன வேணும்? மக்கள் பார்த்தாங்க, சஹாபாக்கள் பார்த்த பார்வை வெளிப்படையான பார்வை. இந்த பார்வையை பார்த்து சொன்னாங்க அவர் சொர்க்கவாதி. கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் சொர்க்கவாதி அல்ல, நரகவாதி என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை கேட்ட ஒரு சஹாபி அந்த மனிதருக்கு பின்னால் போய் பார்த்தார்கள். அந்த மனிதருக்கு பட்ட அந்த அம்பினுடைய காயம் தாங்க முடியாமல் அதை மீண்டும் எடுத்து தற்கொலை செய்து, குத்தி தற்கொலை செய்து மரணிக்கிறார். இது சஹாபாக்கட காலத்தில் ரசூல்லாவோடு இருந்தவர். ஆனால் ரசூல்லாவோட இந்த சஹாபி அல்ல, அவர் சஹாபி, அப்படிப்பட்ட சஹாபி இருக்கவில்லை. இது ஒரு முனாஃபிக். அப்போ மக்களுடைய பார்வைக்கு நல்லமல் தான் செய்தார். ஆனால் கடைசி நேரம் அவருடைய நிலை இப்படி ஆகிவிட்டது. அப்போ வெளிப்பார்வைக்கு அவர் யார்? நாங்கள் எல்லாம் அவருடைய மௌத்தை பற்றி தெரியலன்னா நாங்கள் நினச்சிருப்போம் பெரிய சொர்க்கவாதின்னு. அதனால தான் அதை பார்த்து விட்டு அந்த மனிதர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து சொன்ன பொழுது, இப்படி நடந்தது யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர், ரவாஹுல் புகாரி. அல்லாஹு தஆலா ஒரு பாவியை கொண்டும் இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிப்பான். நீ கண்கூடாக பார்ப்பீர்கள், ஒரு பாவியை கொண்டும் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிப்பான் என்றா, தீனுக்காக, இந்த இஸ்லாத்துக்காக பிரச்சாரம் செய்து இந்த கொள்கைக்காக வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு மனிதர் கூட கடைசி நேரத்தில் ஒரு பாவியாக மாற முடியும் என்றால், தளம்பல் நிலையில் இருக்கிற ஈமான், லொஹர் இருந்தா அசர் இல்லை, அசர் இருந்தால் மக்ரிப் இல்லை, மக்ரிப் இருந்தால் இஷா இல்லை, இஷா இருந்தால் சுபுஹ் இல்லை என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இது எந்த நிலை? நாம் யாரை வணங்கி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வணக்கங்களினுடைய வழிபாடுகளினுடைய நிலை என்ன என்பதை நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எந்த வழியில் இருக்கிறோம்? நாங்கள் எந்த பாதையில் செல்கிறோம்? என்னுடைய கொள்கையினுடைய தெளிவு என்ன? நான் எந்த ரப்பை வணங்குகிறேன்? நான் வணங்குகிற ரப்பை பற்றி என்ன அறிந்து வைத்திருக்கிறேன்? நான் வணங்குகிற ரப்பை பற்றி நான் என்ன தெரிந்து வைத்திருக்கிறேன்? என்னுடைய குடும்பத்துக்கு நான் எதை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன்? என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த இஸ்லாத்தை நான் எவ்வளவு படித்து கொடுத்திருக்கிறேன்? உலகத்தை சம்பாதிக்க, உலகத்தினுடைய பொருளாதாரத்தை சம்பாதிக்க, உலகத்தினுடைய வஸ்துக்களை சம்பாதிக்க நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அல்லாஹுவை பற்றி சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், எனதுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய ரப்பை பற்றி தெரியவில்லை என்றால், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடம் போய் நாம் என்ன பதிலை சொல்ல போகிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் அல்லாஹோடு பேசி கொண்டிருக்கிறோம். தெரியுமா சகோதரர்களே?
அல்லாஹ்வோடு நாம் பேசி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து நீங்கள் பேசுகின்ற பொழுது மறுபுறத்தில் இருக்கிறவர் உங்களுக்கு பதில் சொல்வதை போன்று அல்லாஹு தாலாவோடு நாங்கள் பேசுகிறோம், அல்லாஹ் பதில் சொல்கிறான். சஹீஹ் முஸ்லிம் வர அறிவிப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் தக்பீர் கட்டி சூரா ஃபாத்திஹா ஓதுகின்ற பொழுது அந்த அடியான் இதா காலல் அபத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நீங்கள் அசர் தொழுகின்ற பொழுது அல்லது இன்றைக்கு மகரிப் தொழுகின்ற பொழுது அல்லது நீங்கள் எப்போ தொழுகும் பொழுது ஜும்மாவுக்கு போகிறோம் நீங்கள் சுன்னத் தொழுகின்ற பொழுது இப்படி நீங்கள் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு இப்படி பதில் சொல்கிறான். இப்படி அல்லாஹ் பதில் சொல்கிறான். எப்படி பதில் சொல்கிறான்? இது அகால் அபுத் அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் உடனே பதில் சொல்கிறான், ஹமிதனி அபுதி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். வைதா காலல் அபுத் அர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அவன் இரக்கமுடையவன், கருணையுடையவன் அல்லாஹ் அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் உடனே பதில் சொல்கிறான், அஸ்னா அலை அபுதி, என்னுடைய அடியான் என்னை மென்மேலும் புகழுகிறான், மகத்துவப்படுத்துகிறான். வைதா காலல் அபுத் மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி நீதான் யா அல்லாஹ் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், மஜ்ஜதனி அபுதி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்திப்படுத்தி விட்டான். வைதா காலல் அபுத் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், யா அல்லாஹ் உன்னிடமே உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ் என்று சொன்ன பொழுது ஹாதா பைனி வ பைன அபுதி வலி அபுதி மா சஅல், இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையே உள்ள விஷயம். வலி அபுதி மா சஅல், என்னுடைய அடியான் எதை கேட்கிறானோ அதை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு தொழுகையிலும் நடக்குது சகோதரர்களே. எத்தனை வருஷமா நாங்கள் தொழுகிறோம்? இந்த சிந்தனையோடு ஒரு நாள் தொழுது பாருங்க, ஒருவேளை தொழுது பாருங்கள், ஏண்ட ரப்பு எனக்கு பதில் சொல்லுகிறான். அரசியல்வாதியோ அல்லது பெரிய ஒரு தலைவரோ என்னை பார்த்து என்னோடு பேசுகின்ற பொழுது நாம் அதற்கு கொடுக்கின்ற மரியாதையும் முக்கியத்துவமும் என்னுடைய ரப்புக்கு இல்லாமல் போய்விட்டதே. அவர் வந்தால் எங்களுக்கு பெரிய பாதுகாப்பு என்று சொல்கின்ற ரப்பை, மனிதனை பார்த்து விட்டு சொல்கின்ற மனிதன் ரப்பை பார்க்க தவறிவிட்டான், ரப்பை அவன் வணங்க தவறிவிட்டான். ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த ரப்பை அவன் சந்தித்து பேசுகின்ற அந்த உரையாடலை மறந்து விட்டான். அப்பொழுது அல்லாஹு தாலா சொல்கிறானே, என்னுடைய அடியானுக்கும் எனக்கும் இடையே உள்ள விஷயம், அடியான் எதை கேட்கிறானோ நான் அதை கொடுக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லிக்கொண்டே இருக்கிறான். காதில் இது ஒலிக்கணும். சும்மா வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இதல்ல சகோதரர்களே, இது வாசித்தல். ஓதுகின்ற அந்த ஓதலை அல்லாஹ் விரும்பி கேட்பதை போன்று வேறு எதையும் அல்லாஹ் கேட்பதில்லை. தொழுகையிலே நீங்கள் ஓதுகின்ற பொழுது, நீங்கள் அதாவது இரகசியமாக ஓதுகின்ற தொழுகையில் இரகசியமாக ஓதுகின்ற பொழுது, சத்தமாக ஓதுகின்ற தொழுகையில் சத்தமாக ஓதுகின்ற பொழுது, நீங்கள் ஓதுகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறான். யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், யா அல்லாஹ் உன்னிடமே உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ் என்று சொன்ன உடனே அல்லாஹ் பதில் சொல்கிறானே, காதில் விழ வேண்டும், எங்களுடைய கல்புக்குள் அது நுழைய வேண்டும். அடுத்து அந்த அடியான் اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين اهدنا الصراط المستقيم. இப்பதான் யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டிவிடு. அப்போ ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் இதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ரசூலுல்லாஹும் கேட்டார்கள், சஹாபாக்களும் கேட்டார்கள். எந்த சஹாபாக்களை அல்லாஹ் சொல்கிறானோ, எப்படி சொல்கிறான், சொர்க்கவாதி என்று அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அவர்கள் கேட்டார்கள் தொழுகையில். எந்த ரசூலை அல்லாஹ் சொல்கிறானோ, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கெல்லாம், அதாவது அல்லாவை தவிர என்ன படைப்பு இருக்கிறதோ எல்லாவற்றிற்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் கேட்டார்கள். அந்த சஹாபாக்கள் யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் வஹீயின் நிமித்தம் சொன்னார்களோ, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு ஸைத் ஃபில் ஜன்னா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், யாரெல்லாம் சொர்க்கவாதிகள் என்று சொல்லப்பட்டார்களோ இவர்களும் இதைத்தான் கேட்டார்கள். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் நீ யாருக்கு அருள் செய்தாயோ அப்படிப்பட்ட
மனிதர்கள் பயணித்த அந்த நேரான பாதையை எங்களுக்கு காட்டிவிடியா அல்லாஹ் என்று ஒரு மனிதன் கேட்டவுடனே ஹாதா லி அப்தி வலி அப்தி மா சஅல், இது என்னுடைய அடியானுக்குரியது, அடியான் கேட்பதை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது ஜும்மாவில் மட்டுமில்லை சகோதரிகளே, எல்லா தொழுகையிலும் நீங்கள் தொழுகிற ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் இப்படி பதில் சொல்லுகிறான். நாங்கள் கேட்கிறோம், எதை கேட்கிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேர்வழியை தந்திரியா அல்லாஹ், நேர்வழியை காட்டிரியா அல்லாஹ், நேரான பாதையை காட்டியா அல்லாஹ். மௌத்து வரை ஒரு மனிதனுக்கு தொழுகை கடமை. தொழுகை கடமை என்றால் அவன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுகை செல்லுபடியாகாது. லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். அப்ப தொழுகை மௌத்து வரை உண்டு. தொழுகை இருக்கும் காலமெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா உண்டு. சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் அல்லாஹ் இடத்தில் நேர்வழியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாங்கள் யாரு? சொர்க்கத்துக்கு முத்திரை குத்தப்பட்டவர்கள் அல்ல. ஏதோ ஒரு சில விடயங்களை தெரிந்து கொண்டு, ஏதோ ஒரு சில அகீதா வகுப்புகளில் கலந்து கொண்டு நாங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் என்று நினைத்து விடக்கூடாது அன்பார்ந்த சகோதரிகளே. ஏன் அபூபக்கர் பயந்தார், உமர் பயந்தார், உஸ்மான் பயந்தார், தல்ஹா பயந்தார். இந்த சஹாபாக்கள் எல்லாம் ஏன் பயந்தார்கள்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாரிக் திமிஷ்கில் இப்னு அசாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள் அறிவிப்பாளர் வரிசை தரமாக. உமர் ரலியல்லாஹுடைய மரணப்படுக்கை பாருங்கள் சகோதரிகளே. இது எப்பொழுதும் நாங்கள் கேட்க வேண்டிய, எப்பொழுதும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சகோதரிகளே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மடியிலே தலை இருக்கிறது, மடியிலே தலை இருக்கிறது. எப்படி தலையை திடீர்னு எடுத்து அந்த மணல் பாங்கான பூமியில் வச்சு குற்றுயிராக இருக்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்பொழுது மகன் கேட்கிறார், தந்தையே, என்னுடைய இந்த மடி உங்களோட தலைக்கு பொருத்தமில்லையா, ஏன் தலையை எடுத்து விட்டீர்கள்? சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்து கொண்டு சொன்னார்கள், அப்படி அல்ல மகனே, நான் ஏன் தெரியுமா தலையை எடுத்தேன்? லஅல்லல்லாஹ யர்ஹமு இலா ذுல்லி உமர், இந்த உமர், இந்த கிழவன் பூமியிலே குற்றுயிராக பிறண்டு பிறண்டு படுப்பதை பார்த்தாவது அல்லாஹுக்கு இரக்கம் வந்து அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டானா, அதற்காகத்தான் நான் இப்படி துடிக்கிறேன் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் இந்த உம்மத்தில் சொர்க்கம் செல்வர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மஹாத்துல் முஃமினீன்கள், உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுடைய தாய் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை. அவர்கள் யார்? சவ்வாமா, கவ்வாமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தலாக் சொன்ன பொழுது, ஒரு தலாக் சொன்ன பொழுது உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஹஃப்ஸாவை மீட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹா சவ்வாமா வ கவ்வாமா, அவள் நோன்பு பிடிக்கக்கூடிய மிகப்பெரிய நோன்பாளி, அதே போன்று இரவையில் நின்று வணங்கக்கூடிய பெண். அவர்களை உருவாக்கியது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே ஃபஇன்னஹா ஸௌஜதுக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலும் ஹஃப்ஸா உங்களுடைய மனைவி என்று சொல்லப்பட்ட அந்த பெண்ணை உருவாக்கிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். லவ் கான பஅதி நபியுன் லகான உமர், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராக இருக்கும். இதா சலக உமர் வாதியன் லசலக ஷைத்தான் வாதியன் ஆகர், உமர் ஒரு வழியால் சென்றால் ஷைத்தான் ஒரு வழியால் செல்லுவான். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு நினைக்கின்ற சில விடயங்களை அல்லாஹ் குர்ஆன் வசனமாக இறக்கினான். சஹீஹுல் புகாரியினுடைய ஒரு அறிவிப்பிலே அவர்கள் நினைத்த ஒரு விடயத்தை 3 விடயங்களை அல்லாஹ் குர்ஆன் வசனமாக இறக்கினான். 3 குர்ஆன் வசனம் ஒரு ஹதீஸ்ல மட்டும். இப்படி எல்லாம் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அங்கே ஒரு வெள்ளை மாளிகை இருந்தது, சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் ஒரு மாளிகை, அது யாருக்கு என்று கேட்கப்பட்டது, சொல்லப்பட்டது உங்களோடு இருக்கிற உமருக்கு என்று சொல்லப்பட்டது. புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கடைசி நேரத்தில் அல்லாஹுக்கு இரக்கம் வந்தாவது. இந்த உமர் குத்தப்பட்டு கிடக்கிறார், இந்த குற்றுயிராக கிடக்கின்ற உமர், பூமியிலே குற்றுயிராக கிடக்கிற உமர் இந்த துடியால் துடிக்கின்ற பொழுது அல்லாஹ் இதை பார்த்து இரக்கம் வந்து சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டானா என்று சொல்கிறார்கள். என்றால் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நம்முடைய நிலை என்ன சகோதரர்களே? நாங்கள் எந்த வழியில் இருக்கிறோம்? எங்களுடைய பாதை என்ன? நாங்கள் எதை நோக்கி செல்கிறோம்? அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹ்வை நீங்க வஹாபாக புரிந்து கொண்டால், அல்லாஹ் வஹாப், அல் வஹாப். வஹாப்ண்டா யாரு? கொடை கொடுப்பவன், அள்ளி கொடுப்பவன், வாழ்வாதாரத்தை அள்ளி கொடுப்பவன், கேட்பதை கொடுப்பவன் அல் வஹாப். அல்லாஹ் வஹாப் என்றா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற மிகப்பெரிய
உலகத்தில் வாழ்றதுக்கு மிகப்பெரிய கொடை என்ன தெரியுமா? அவன் பெறுகின்ற அல்லாஹ்விடத்திலிருந்து பெறுகிற கொடை என்ன தெரியுமா? ரப்பனா லா துஸிஅ குலூபனா, யா அல்லாஹ் எங்களுடைய இதயங்களை வழிகேட்டில் சென்றுவிட விட்டு விடாதே யா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் வழிகெடுக்கிறது இல்லை, நல்லா மொழிபெயர்க்கு லா துஸிஅ குலூபனா, எங்களோட உள்ளத்தை வழிகேட்டில் சென்றுவிட விட்டு விடாதே யா அல்லாஹ். பஅத இத் ஹதைத்தனா, நேரான வழியை காட்டியதன் பின்னால். எனவே வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடமிருந்து கருணையை அன்பை எங்களுக்கு தந்துவிடு யா அல்லாஹ். இன்னக அன்தல் வஹாப், நீ யா அல்லாஹ் கொடை கொடுக்கக்கூடியவன் யா அல்லாஹ். அல்லாஹ்விடம் இருந்து வந்த கருணை தான் நாங்கள் முஸ்லிமாக இருக்கிறோம். அல்லாஹ்விடம் இருந்து வந்த கருணையினால் தான் நாங்கள் முஸ்லிமாக இருக்கிறோம். நாங்கள் யாரும் பிறப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு வரவில்லை சகோதரர்களே. அல்லாஹ்வினுடைய அன்பால் எங்களை முஸ்லிமாக படைத்திருக்கிறான். அப்படி என்றால் இந்த அன்பை நாம் நமக்குள்ளே பங்கு வைத்துக் கொள்கின்றோம், பிற மனிதர்களுக்கு கொடுக்கிறோம். அன்பாக கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அவனை அடையாளம் செய்கின்ற பொழுது அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான். அவன் அளவற்ற அருளாளன், அவன் குர்ஆனை உங்களுக்கு கற்றுத்தந்தான். அப்ப அல்லாஹ் கற்றுத்தருகிறான் குர்ஆனை என்றால் அவன் அன்பாளன். அன்பாக இருப்பதனால் குர்ஆனை உங்களுக்கு தந்திருக்கிறான். அன்பாக இருப்பதனால் உங்களை முஸ்லிமாக படைத்திருக்கிறான். அப்ப நாம் எப்படி மமதையோடு வாழ்றது? நாங்க எப்படி பெருமையோடு வாழ்றது? பயந்து பயந்து வாழணும் சகோதரர்களே. சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் தர்மம் கொடுத்து விட்டு உள்ளங்கள் எல்லாம் நடுங்கும். ஆயிஷா நாய் கேட்டாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் சொல்றானே அவர்களுடைய இதயங்கள் நடுங்கும் என்று, தர்மம் செய்த பின்னால் இபாதத் செய்த பின்னால் அவர்களுடைய இதயம் நடுங்கும் என்று வருகிறதே, இதெல்லாம் யார் யா ரசூலல்லாஹ்? பாவம் செய்தவர்களா என்று கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பாவம் செய்த அவர்கள் அல்ல இவர்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்தவர்கள் தான். அவர்கள் கொடுத்துவிட்டு இதயம் நடுங்கியது. காரணம் என்ன? அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா இல்லை எங்களுடைய முகத்திலே சுருட்டி வீசி விடுவானா என்ற பயம் இருந்தது. எப்பொழுதும் நாங்கள் ஒரு பாதையில் சரியான பாதையை தேடுகிறோம் என்றால் பயந்து பயந்து தேட வேண்டும். சரியான பாதையில் பயணிக்கிறோம் என்றால் நாம் பயந்து பயந்து வாழ வேண்டும். எந்த நொடியில் என்னுடைய நஃப்ஸ் புரண்டு விடும் என்று தெரியாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்ட இன்னொரு பிரார்த்தனை, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டுபவனே, உள்ளங்களை புரட்டுறவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையிலே உள்ளம் இருக்கிறது. நாம் மமதை கொள்ள கூடாது சகோதரர்களே. நாம் பெருமையோடு வாழக்கூடாது. நாம் பயந்து பயந்து வாழ வேண்டும். அல்லாஹ்விடம் நேர்வழியை கேட்டு கேட்டு வாழ வேண்டும். மௌத்து வரை கடைசி நொடி வரை ஷைத்தான் போராடி கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, யா முகல்லிபல் குலூப், இதயங்களை புரட்டுபவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி விடியா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. إن الذين قالوا ربنا الله, எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி, சும்ம இஸ்தகாமு, மௌத்து வரை அதில் யார் இஸ்திகாமத்தாக இருக்கிறாரோ, அல்லாஹ் எங்கட ரப்புன்னு சொல்லி போட்டு நினைச்ச மாதிரி வாழ இயலாது. அல்லாஹ் எங்கட ரப்புன்னு சொல்லி போட்டு பாவத்தில் வாழ மாட்டான். அல்லாஹ் எங்கட ரப்பு என்று சொல்லி போட்டு அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் எங்கட ரப்பு என்று சொல்லி போட்டு அடுத்த மனிதனுக்கு குழி பறிக்க மாட்டான். அல்லாஹ் எங்கட ரப்பு என்று சொல்லிவிட்டு ஷிர்க்குக்கும் பிதாத்துக்குள்ளே செல்ல மாட்டான். அல்லாஹ் எங்களுடைய ரப்பு என்று சொல்லிவிட்டு தொழுகையை பால்படுத்த மாட்டான். அவன் அகீதாவில் இஸ்திகாமத்தாக இருப்பான், இபாதத்தில் இஸ்திகாமத்தாக இருப்பான், முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் இஸ்திகாமத்தாக இருப்பான், முஆஷராத் குடும்ப வாழ்க்கையில் இஸ்திகாமத்தாக இருப்பான், ஹுஸ்னுல் குலுக் நல்ல பண்புகளில் இஸ்திகாமத்தாக இருப்பான். நல்லா அவர் ஈமானோடு இருப்பார், பார்த்தாலே பெரிய ஒரு இபாதத்தாளி மாறி இருப்பார். ஆனால் கடன் கொடுத்தா வாங்க முடியாது என்றால் அவரிடம் இஸ்திகாமத் கிடையாது. அவர் பேசினால் பொய் பேசுவார், யாரையும் மதிப்பதில்லை, பெருமை இருக்கிறது என்றால் இஸ்திகாமத்து கிடையாது. எல்லா நிலைகளிலும் இஸ்திகாமத்தோடு வாழ்ந்தால், ஏன்ற ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதிலே அவன் இஸ்திகாமத்தாக இருந்தான் என்றால் அங்கு மனோஇச்சைக்கு இடம் கிடையாது, உலகத்துக்கு இடம் கிடையாது, உலகத்தினுடைய மோகத்துக்கு இடம் கிடையாது. அல்லாஹ் ரப்பு என்று அவன் சொல்லிவிட்டான் என்றால் தும்மஸ்தகாமு, அவன் அதிலே இஸ்திகாமத்தாக மௌத்து வரை இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா
அவன் மரண வேளையிலே மரணப்படுக்கையிலே இருப்பான். அவனை சூழ குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் இருப்பாங்க. வாப்பாவாக இருந்தால் மகள் மனைவி எல்லாரும் இருப்பாங்க. அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பார்கள். அவர்களுடைய ஈமானை பொறுத்து இவர் வேறு ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருப்பார். மலக்குமார்கள் இறங்குவார்கள். அந்த காட்சியை அவர் பார்ப்பார். எப்படி? அதாவது நேர்வழியில் சரியாக இருந்தால் நல்ல முடிவு கிடைக்கும் சகோதரர்களே. எப்படி? அவர் நேர்வழியில் மௌத்து வரை இருந்தால் மலக்குமார்கள் இறங்குவார்கள். அவர் மலக்குமாரோட பேசுவார். மௌத்தாகிறதுக்கு முன்னால் பேசுவார்னா என்ன? ரிப்ளை பண்ண மாட்டார். பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பார். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. மலக்குமார்கள் இறங்கி சொல்லுவாங்க, அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், நீங்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படி ஒருவருக்கு மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்ட எப்படி இருக்கும்? எதற்கு பயம்? நான் மௌத்தா போனா சொர்க்கம் போவேனா நரகம் போவேனான்னு தெரியாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா இப்படி ஒரு அறிவித்தலை உங்களுக்கு செய்கிறான் என்றால், என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகளை பற்றி பயம். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. நாளைக்கு நீங்கள் மௌத்தா போனால் எங்கே போவீங்க என்பதை பற்றி பயப்படாதீங்க. இதற்கு நாங்கள் உத்தரவாதம், நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம் என்றால் அந்த மனிதனுடைய மௌத்து மரணம் மகிழ்ச்சியானதாக இருக்குமா இல்லையா? வாபிஷிரு பில் ஜன்னா, நான் மரணித்தால் அல்லாஹுடைய அந்த சொர்க்கத்தை சந்திக்க போகிறேன், அல்லாஹ் எனக்கு தயார் செய்து வைத்திருக்கிற சொர்க்கத்து பூங்காவை பார்க்க போகிறேன் என்றால் உலக கஷ்டத்தில் இருந்து சொர்க்கத்தினுடைய அந்த விடியலை நோக்கி, சொர்க்கத்தினுடைய வசந்தங்களை நோக்கி செல்லுகின்ற நுழைவாயில் மௌத்தாக இருக்கும் என்றால் அந்த மௌத்துக்குள்ளே அவன் சந்தோஷமாக நுழைவான். அதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட நல்ல மௌத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்தையும், நீங்கள் எப்படி உங்களை நரகத்திலேருந்து பாதுகாத்துக் கொள்கிறீங்களோ அதே போன்று நீங்கள் உங்களோட குடும்பத்தையும் நரகத்திலேருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் நேர்வழியில் இருக்கிறேன் என்றால், இந்த உலகத்தில் ஏண்ட மகன் நடந்து போகிற நேரம் 5 வயசு புள்ள நடந்து போகுது, முன்னால் நெருப்பு இருக்குது, லேசாக காலில் பட்டுட்டுனா எப்படி வலிக்கும்? முன்னால் புள்ள போகுது, கத்தி லேசாக வெட்டுப்பட்டுது, எப்படி வலிக்கும்? புள்ளைக்கு நுளம்பு குத்துறதை கூட எங்களால் ஜீரணித்து கொள்ள முடியாது. ஏன்? இரவு முழுக்க தாய் விழித்திருக்கிறாள். 2 வயசு புள்ள 1 வயசு புள்ள படுத்திருக்குது, நுளம்பு குத்தக்கூடாதுன்னு தடாவி புள்ளையை படுக்க வைக்கிறாள். லேசாக அந்த பிள்ளைக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி எத்தனையோ இரவுகள் தாய் விழித்திருக்கிறாள். பிள்ளைக்கு லேசாக சோமிலண்டா எத்தனையோ பகல் தந்தை கஷ்டப்படுகிறார். இது உலகத்தில். நாளை மறுமையில் நீங்கள் சொர்க்கத்திலும் உங்கள் பிள்ளைகள் நரகத்திலும் இருந்தால் எப்படி இருக்கும்? அல்லது நீங்கள் நரகத்தில் உங்களை பிள்ளைகள் சொர்க்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனிதன் லேசாக நுளம்பு குத்துவதை தாங்க முடியவில்லை என்றால் நாளை நிரந்தரமான நரகத்தில் உங்களோட பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் எப்படி இருக்கும் சகோதரர்களே? அதைத்தான் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும், நீங்கள் உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை மட்டும் பாதுகாத்தா போதாது, வ அஹ்லீகும் நாரா, உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்தில் இருந்து பாதுகாத்து கொள்வது தான் குடும்பத்தினுடைய நோக்கம். ஏன் குடும்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான்? குடும்பம், தாய் ஈமான் இல்லை என்ற தந்தை தாய்க்கு ஈமானை கொடுக்கணும். வெறுமனே 4 பிள்ளை கல்யாணம் முடித்தோம், 4 பிள்ளையை பெற்றோம், சந்தோஷமாக வாழ்ந்தோம், பில்டிங் அமைச்சோம், கட்டடம் கட்டினோம், மௌத்தானத்தோடு எல்லாம் முடிஞ்சுது. நீங்கள் மௌத்தாய் 5 நாளில் உங்களோட சொத்தெல்லாம் பங்கு வைக்கப்பட்டு விடும். நீங்கள் எதை சேமிச்சிங்களோ, உங்களோட குடும்பத்துக்கு இஸ்லாத்தில் ஈமானில் எதை கொடுத்தீங்களோ, சாலியான பிள்ளையை விட்டுட்டு போனீங்களோ அதுதான் உங்களுக்கு உதவி செய்யுமே தவிர, நீங்கள் போன உடனே ஈமான் இல்லாத இஸ்லாம் இல்லாத குடும்பத்தை விட்டுட்டு போனீங்கன்னா அவங்க பங்கு வச்சு கொண்டு சில பொழுது உங்களுக்கு திட்டிக்கிட்டு இருப்பாங்க, பதுவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. போன மனுஷன் ஒழுங்காக பங்கு வச்சுட்டு போனால் பரவாயில்லை, ஏதாவது நல்லா எல்லாரும் எடுத்திருக்கலாம், இப்போ அவருக்கு கூட எனக்கு கூட என்று பதுவாக்கு கூட ஆளாகலாம் ஈமான் இஸ்லாம் இல்லை என்றால். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களோட குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதற்கு நான் என்னிடம் ஈமான் இஸ்லாம் இருக்கிறது என்றால் என்னுடைய மனைவியிடம் இருக்கிறதா, என்னோட பிள்ளைகளிடம் இருக்கிறதா என்பதை பரிசீலிக்க வேண்டும். ஒரு வீட்டில் ஈமானிய சூழல் நேர்வழி இருக்க வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், பிள்ளைகள், குறிப்பாக பெண் குழந்தைகள், பெண் பிள்ளைகளுக்கு இஸ்லாம் கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கி நிறைய மனிதர்கள் என்ன பிள்ளைக்கு ஈமானை கொடுக்கணும், இஸ்லாத்தை கொடுக்கணும், கல்வியை கொடுக்கணும் என்று சொல்லி மதரசாக்களுக்கு அனுப்புகிறார்கள். பிள்ளை படிச்சுட்டு வருது 5 வருஷம் 4 வருஷம் மௌலவியா.
அதன் பின்னால் திருமண வாழ்க்கை, அதுக்கு பின்னால் பிள்ளைகள், இப்படி காலம் நேரம் ஓடுகிறது. படித்த படிப்பில் கலமுன் கிதாபுன், பேனை புத்தகம் என்ற 2 அரபு வார்த்தையை தவிர அடுத்த எல்லாம் மறந்து போச்சு. 10 வருஷம் 4 வருஷம் எத்தனை வருடங்கள் செலவழித்தார்கள். ஆனால் கடைசியில் மிஞ்சினது குடும்ப வாழ்க்கையில் எதுவுமே தெரியாது. பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கறதுக்கு தஜ்வீத் தெரியாத குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் மறந்து போச்சு. அப்போ எனவே அந்த ஒரு தொடர்பு இல்லாமல் போய்விட்டது என்றால் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை இப்படி உருவாக்கியதில் எந்த பிரயோசனம் கிடையாது. அப்படி இல்லை என்றால் எங்களோட குடும்பத்துக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் இஸ்லாத்தை ஈமானை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் எவ்வளோ ஈமானோடு இருந்தாலும் காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு போனீங்கன்னா இரவு 10 மணிக்கு வருவீங்க. உங்களோட தாயோடு தான் உங்களோட பிள்ளை இருக்கும். எனவே தாயை உருவாக்கினால் ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். நீங்கள் மட்டும் இஸ்லாத்தை ஈமானை வைத்துக்கொண்டு உங்களோட பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நாளை உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சொர்க்கத்தில் பார்க்க முடியுமா, நரகத்தில் பார்க்க முடியுமா என்பதை நாம் தான் பரிசீலித்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த அடிப்படையில் தான் இன்று இலங்கையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, வேறு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, நிறைய மதரசாக்கள் ஆலிம்கள் ஆண்கள் உருவாகிறார்கள். ஆனால் பெண்களுடைய நிலையை பொறுத்தவரையில் பெண் ஆலிமாக்களை எடுத்துக்கொண்டால் இல்லா மாஷா அல்லாஹ், விதிவிலக்காக பலர் இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையாக படித்த படிப்பு, ஏன்னா வீட்டில் இருந்து யூடியூப்பில் படிக்கக்கூடிய பெண்கள், யூடியூப்பில் சமூக வலைத்தளங்களில் மார்க்கத்தை படிக்கக்கூடிய பெண்கள் ஏராளம். அப்படி படிக்கின்ற படிப்பு அப்படி படித்தும் கூட சரியான ஒரு புரிதலை அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. உலமாக்களிடம் ஆசிரியர்களிடம் படித்தவர்கள் அவர்கள் வீட்டுக்கு வந்து பல வருடங்கள் கழித்த பின்னால் அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுகின்ற சூழ்நிலை இருக்கிறது என்றால் இந்த ஆலிமாக்களுக்கு எந்த நிலை என்றால் அப்போ சாதாரண பெண்களுடைய நிலை. அப்போ ஏன் நாங்கள் ஆலிமாக்களை உருவாக்குகிறோம், ஏன் நாங்கள் மாணவிகளை இஸ்லாமிய கல்வியை கற்ற பெண் உலமாக்களை ஏன் உருவாக்குகிறோம் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை சீராக்க வேண்டும். கணவனுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும், இஸ்லாம் இல்லை என்றால், புரிதல் இல்லை என்றால் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அண்டை இளவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய நிலை இந்த இல்மை விட்டு தூரமாகிவிட்டது என்று சொன்னால் அந்த கற்ற கல்வியை மறந்து அப்படியே இல்லாமல் போன குற்றத்திற்கு பெற்றோர்கள் ஆளாக வேண்டி வரும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் இந்த திஹாரி ஜாமித் தௌஹீத் ஜும்மா பள்ளி நிர்வாகம், இங்கே இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள், பெண்கள், அதாவது 50 வயதுக்குட்பட்ட ஆலிமாக்கள், ஷரியா கல்விகளை கற்ற பெண்களுக்கான வலுவூட்டல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பெரிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, கட்டாயம் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் செய்யப்பட வேண்டும். இது சொல்லப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு பிள்ளையையும் அதாவது அவர்களை பரிசீலனை செய்ய வைக்க வேண்டும். நாம் கற்ற கல்வியை மீண்டும் தூசி தட்டி, சில பொழுது அவர்கள் தொடர்பில் இருப்பார்கள், தொடர்பில் இல்லாமல் 10 வருஷம் 50 வயதுக்குட்பட்ட யாராக இருந்தாலும் மௌலவியாக்கள் ஆலிமாக்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது 5ஆம் தேதி அக்டோபர் 5ஆம் தேதி இந்த பள்ளியில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் உங்களது மனைவிமார்கள் இருக்கலாம், 45 வயசோ 48, அவங்களுக்கெல்லாம் கல்வி தேவையில்லை நினச்சிடாதீங்க. மௌத்து வரை சஹாபாக்கள் கல்வியை கட்டுறாங்க, மௌத்து வரை கல்வி தேவை, அதனால் பெண்களுக்கு தான் கல்வி தேவை, எங்களுக்கு தேவையில்லை நினச்சிடாதீங்க. நாங்களும் படிக்கணும், எங்களோட மனைவி மக்களை அதுக்காக அனுப்பி வைக்க வேண்டும். எங்களோட பிள்ளைகள் ஆலிமா முடிச்சுட்டு இருந்தாங்கன்ற அவங்களை அனுப்பி வைக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொள்கின்ற பொழுது அதற்குரிய கூலி நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும், இந்த உலகத்தில் மறுமையில் கிடைக்கும். அதே போன்றுதான் இந்த பள்ளி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்காக உங்களுக்கு முடியுமான, என்னுடைய வீட்டில் ஒரு ஆலிமா இல்லை, என்னுடைய வீட்டில் ஒரு மார்க்கத்தை படித்த ஒரு ஆலிமா இல்லை என்றால் என்னால் முடியுமான பங்களிப்பு பொருளாதார ரீதியாக உதவி செய்யுங்க. அதற்கும் தேவைகள் இருக்கிறது. எனவே பொருளாதார ரீதியாக உதவி செய்தாலும் அல்லாஹு தஆலா நிச்சயமாக ஆலிம்களை உருவாக்குகின்ற, அவர்களை செதுக்குகின்ற அந்த பணிக்கு நீங்கள் கொடுத்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட குடும்பங்களை உருவாக்க வேண்டும். அந்த குடும்பங்களினூடாகத்தான் இந்த ஊர் செழிப்பாகும். ஊர் செழிப்பாகி ஊர் அருள் வளமான கிராமமாக மாறுகின்ற பொழுதுதான் அல்லாஹுடைய அருள்கள் இந்த ஊருக்கு வரும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த். எந்த கிராமம், வலவ் அன்ன அஹ்லல் குரா, ஒரு கிராமவாசியினர், ஆமனு ஈமான் கொண்டு, வத்தகூ அவர்கள் தக்வாவோடு இருந்தால், தக்வாவோடு வாழ்ந்தால், இறையுணர்வோடு வாழ்ந்தால், அப்ப குடும்பமாக ஈமானோடு இறையுணர்வோடு அந்த ஊர் மக்கள் வாழுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியினுடைய அருள்களை நாங்கள் அந்த ஊருக்கு நாங்கள் பொழிவிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
வானத்திலிருந்து மழை மட்டுமல்ல, அல்லாஹுடைய அருள் வானத்திலிருந்து இந்த ஊருக்கு வர வேண்டுமென்றால், அல்லாஹுடைய பரக்கத் இந்த ஊருக்கு வர வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய ஊர் செழிப்பாக வேண்டுமென்றால் ஆண்களும் பெண்களும் இஸ்லாத்தை படித்து விளங்கி அமல் செய்து நேரான வழியில் பயணித்து நல்ல மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.